சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு சிந்தனையோடு தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு வந்தேன். நிஜமாவே நம்ம சுதந்திரமாக இருக்கிறோமா? நம்ம எண்ணங்கள், நம்ம சிந்தனைகள், நம்ம யோசனை பண்ணுறது எல்லாமே சுதந்திரமாக பண்ணுறோமா அப்படின்னு யோசித்தோம்னா ஜீரோன்னு சொல்லலாம். ஆனால் நம்மளேவே மாற்றிக்கிட்டோம்னா கட்டாயமாக நம்ம சுதந்திரமாக வாழலாம். நம்மளே ஒரு கூடாரத்தில் போய் உட்காந்துக்கிட்டு இவ்வளோதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது மீறி வெளியில் வந்தால் தான் நம்ம சுதந்திரமாக வாழ முடியும். அப்படி நம்மளுடைய தலைவர்கள்லாம் நினச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி நம்ம சுதந்திரமாக சந்தோஷமாக இப்படி கொண்டாட முடியாது. அன்னைக்கு அவங்க எல்லையை தாண்டி ஒரு புது விதமாக போராடி நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் நம்ம எண்ணங்கள், நம்ம சிந்தனைகள் எல்லாத்தையுமே நல்லபடியாக யோசித்து முன்னேறி செல்றதுக்காண்டி பயன்படுத்தி நம்ம வாழலாம். இதில் ஒரு குட்டி கதை இருக்குது தெரியுமா? என்ன தெரியுமா? ஒரு எறும்பு தனக்குன்னு வேணுங்கிறத சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்ததாம். ஆனால் ஒரு அடுத்த எறும்பு பார்த்துட்டு, என்னப்பா நீ பாட்டு குலைச்சிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொன்னதுக்கு இந்த எறும்பு சொன்னிச்சான், இப்போ நான் சேர்த்து வைக்கிறது கடைசியில் எனக்கு உதவும் அப்படின்னு சொன்னிச்சான். இந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு மழை பெஞ்சு எல்லாமே தண்ணியில் முழுகிடுச்சான். ஆனால் இந்த எறும்பு சேர்த்து வச்சது அதுக்கு உபயோகமாச்சான். அதே மாதிரி தான் நம்மளும் நம்மளோட சுதந்திரத்தை பாதுகாப்பு பண்ணி வைக்கணும். பாதுகாப்பாக இருந்தால் தான் நம்ம சுதந்திரமாகவே சந்தோஷமாக வாழ முடியும். வாழலாமா? நன்றி.